ஹாய், இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல 9th சாப்டர் ப்ராபபிலிட்டி பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 9.1ல ஃபர்ஸ்ட் சம். யூ ஆர் வாக்கிங் அலாங் a street. If you just choose a stranger passing you, what is the probability that his next birthday will fall on Sunday? ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். அதாவது இங்க எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல வாக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராரு. அதெல்லாம் அவருடைய பர்த்டே வந்து நெக்ஸ்ட் பர்த்டே வந்து சண்டே வர்றதுக்கான சான்சஸ் என்ன? அப்போ இங்க வீக்கை பத்தி சொல்லியிருக்காங்க. வீக்ஸ் வந்து 7 days இல்லையா? அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன இருக்க சான்சஸ் இருக்கு? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. 7 சான்சஸ் இருக்கு இல்லையா? அப்ப n ஆஃப் s, n ஆஃப் sனா நம்பர் ஆஃப் s, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? வீக்னா 7 தானே. அப்ப n ஆஃப் s வந்து 7 எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதுனா, ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நெக்ஸ்ட் பர்த்டே வில் ஃபால் ஆன் சண்டே. ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த நெக்ஸ்ட் பர்த்டே வில் ஃபால் ஆன் சண்டே. ஈன்ட்டு எடுத்துக்கோ, ஈவெண்ட்ன்றதுனால ஈ. இது வந்து சண்டே வர்றதுக்கு ஒரே ஒரு சான்சஸ் தான் இருக்கு இல்லையா? அப்போ சண்டே. என் ஆஃப் இ, என் ஆஃப் இனா நம்பர் ஆஃப் இ. நம்பர் ஆஃப் இல எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்கு. ஓகே, அப்ப 1. இப்ப நம்ம ப்ராபபிலிட்டி தான் எழுத போறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்படியே கொஸ்டின்ல இருக்கிறது தான் இது. கெட்டிங் த நெக்ஸ்ட் பர்த்டே will fall on Sunday. இது வந்து P of E சொல்றோம். ப்ராபபிலிட்டின்றதுனால P of E equal to N of E divided by N of S. Total sample space. இது ஈவெண்ட், நம்பர் ஆஃப் ஈவெண்ட். நம்பர் ஆஃப் ஈவெண்ட் எத்தனை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? 1. N of S வந்து 7 கிடைச்சிருக்கு. அப்ப 1/7. Probability of E. Therefore, probability of E equal to 1/7. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Thank you for watching.